நபிகள் நாயகத்திற்கு பின்பு வரிசையாக வந்த தலைவர்கள், போராளிகள், மன்னர்கள், ஆட்சியாளர்கள் யாரும் செய்யாத காரியத்தை நபிகள் நாயகத்திற்கு அடுத்து அம்பேத்கர் தான் இந்த நாட்டிலே நிலைநிறுத்தினார். இந்த இன்றைய நாள் 1949 அன்று அம்பேத்கர் தனக்கு கொடுத்த பணியை, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஒருங்கிணைத்து அரசியல் நிர்ணய சபையிலே சமர்ப்பித்த நாள். அம்பேத்கர் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக ஈடுபடும் போது எவ்வளவு விமர்சனங்கள், எவ்வளவு ஏச்சுக்கள், எவ்வளவு பேச்சுக்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு அழுத்தங்கள், சாதியால், இனத்தால், மொழியால் அவருக்கு பல பிரச்சனைகள் வந்ததல்ல. இது சாதாரணமாக ஏற்பட்டதும் அல்ல. இந்த அரசியல் அமைப்பு சட்டம்தான். அதையெல்லாம் தாண்டி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று எதிர்த்தவர்களை கேள்வி கேட்கிற நிலையிலே நான் எதற்கும் வீழ மாட்டேன் என்று சொல்லி இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி இதிலே சமத்துவத்தை நிலைநிறுத்தினாரே, அதுதான் அம்பேத்கருடைய மிகப்பெரிய புரட்சி. இந்த புரட்சி சாதாரண இன்னைக்கு நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது, தலித் சமுதாயத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது, இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது, பிற்பட்ட சமுதாயத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் அமைப்பு சட்டம்தான் நமக்கு வாழ் உரிமையும் வழிபாட்டு உரிமையையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறவர்களே, இந்த அரசியல் அமைப்பு சட்டம் அவர்களுக்கு இதை அளிக்க வேண்டும் என்பவர்களுக்காக அவர்கள் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே பாராளுமன்றத்திலே நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா பேசினார். பாராளுமன்றத்தில் நீங்கள் எல்லாம் செய்தி கால்களிலே பார்த்திருப்பீர்கள். எல்லாரும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுகிறது ஒரு பேஷன் ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொன்னார். எல்லாரும் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றீங்க, அது உங்களுக்கு ஒரு பேஷன் ஆயிடுச்சு. அதை விட நீங்க கடவுள் கடவுள் என்று சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொன்னார். அமித்ஷாவுக்கு அம்பேத்கரை முழுவதுமாக படித்தாரா இல்லையா எனக்கு தெரியவில்லை. அம்பேத்கர் அமித்ஷாவுடைய அமைச்சரவையில் பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. அந்த பட்ஜெட்டுடைய நீளமானது அம்பேத்கருடைய படிப்பு என்பதை அமித்ஷா அறிந்திருப்பாரா? அம்பேத்கர் என்ன செய்தார்? இது அமித்ஷாவுடைய பேச்சு எப்பொழுது ஆரம்பிச்சது? அமித்ஷாவால் ஆரம்பிக்கப்பட்டதா? அமித்ஷாவுடைய முன்னோர்களால் 2000 ஆண்டு காலமாக தீர்க்கப்படாத ஒரு கொடுமை, அந்த தீண்டாமை கொடுமையை எதிர்த்து அம்பேத்கர் போராடினார். நான் ஒன்று சொல்லுவேன், எத்தனையோ 2000 வருஷமாக எத்தனையோ மன்னர்கள் ஆண்டார்கள் இந்த நாட்டை. என்னுடைய எத்தனையோ ஆட்சியாளர்கள் ஆண்டார்கள். இந்து மன்னர்கள், முகலாய மன்னர்கள் எல்லாம் ஆட்சி செய்தார்கள். அதுக்கப்புறம் வெள்ளக்கார ஆட்சி செய்தான். அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டு வெள்ளையனை எதிர்த்து காந்தி போராடினார். அகிம்சையை போதித்த காந்தி போராடினார். அதுக்கப்புறமா உலக வரலாற்றை எழுதிய நேரு, இவங்கெல்லாம் இந்திய சுதந்திரத்துக்காக போராடினார்கள். மன்னர்கள் நாட்டை பிடிப்பதற்காக போராடினார்கள், நிர்வாகத்தை ஆட்சி அமைப்பதற்காக போராடினார்கள். ஆனால் அம்பேத்கர் இந்திய நாட்டு விடுதலைக்காக போராடியது மட்டுமல்ல, தன் இனத்தின் சுதந்திரத்திற்காக போராடினார். எந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் சிறுபான்மை சமுதாயமும் மறக்க முடியாத ஒரு தலைவர் அம்பேத்கர். ஏன் இன்னைக்கு நாம எழுத்துரிமை, பேச்சுரிமை எல்லாவற்றையும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலமாக கொடுத்தவர் அம்பேத்கர். நீங்க இந்திய அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தை நீங்க எடுக்கும் போதே பாருங்க, மேல இந்தியாவினுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். நீங்க பாஸ்போர்ட் வாங்குறீங்களா, அந்த பாஸ்போர்ட் எடுத்து பாருங்க, அதுல இந்தியா என்று பெயர் இருக்காது. ரிபப்ளிக் இந்தியா, குடியரசு இந்தியா என்று பொறிக்கப்பட்டிருக்கும். மக்களாட்சி இந்தியா, ஜனநாயக இந்தியா, மதசார்பற்ற இந்தியா என்று பொறிக்கப்பட்டிருக்கும். இதை கொடுத்தவர் அம்பேத்கர், மறந்துடக்கூடாது. அதை மாற்ற முடியல. அவனுக்கு துடிக்கிறான். என்ன செய்யறது?
இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை அவன் காங்கிரஸ் விரோதியா நினைக்கிறான் இல்லையோ? அவன் காங்கிரஸ் முதல் எதிரி இல்ல, கம்யூனிஸ்ட் முதல் எதிரி இல்ல, அவனுக்கு முதல் எதிரி இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். அதை எழுதிய அம்பேத்கர், அதுதான் அவனுக்கு முதல் எதிரி. அந்த சட்டத்தை நீக்கணும், மனு தர்மத்தை கொண்டு வரணும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சட்டத்தை கொண்டு வரணும் என்று துடிக்கிறான். அவனால முடியல, குறுக்க வந்து நிக்குது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், குறுக்க வந்து நிக்குது. போராட்டத்தை, எத்தனையோ போராட்டத்தை அவன் முடக்கிறான். எவ்வளவு மக்கள் போராடினாலும் சிறையில் அடைக்கிறான். இங்க சகோதரர்கள் பேசினார்கள், போராடியவர்களா சிறைக்கு சென்றாங்க. ஆமா, எல்லா சிறைக்கு போன. ஆனாலும் அவன் பாபர் மசூதி இடிச்சான். ஆனா இடிச்சதோட அவனால எல்லாமே முடிந்ததா? வழிபாட்டு உரிமை இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா மக்களுக்கும் இருக்கு. அதனால ஒரு மசூதி அடிச்சா உன்னோட எல்லா விஷயமும் முடிஞ்சிருமா? முடியாது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கும் வரை இந்த நாட்டில் வழிபாட்டு முறை உரிமை இருக்கிறது. நான் இந்த மண்ணில் வைத்து நின்று போராடக்கூடிய உரிமை இருக்கிறது என்று இன்று போராட்டத்தை நடத்தியவர்கள் முஸ்லிம். அதே மாதிரி சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தான். நீ யாரா சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தவர்? நீ யார்? உனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று கேட்கக்கூடிய திராணியை இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்தது. தீண்டாமைக்கு எதிராக சட்டத்தை அம்பேத்கர் இயற்றியதால் தான் இன்னைக்கு வன்கொடுமை சட்டம் நாடு புறா இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னா தலித் மக்கள் வாழவே முடியாது. இந்த வன்கொடுமை சட்டம் மட்டும் இல்லைன்னா, இந்த தீண்டாமை தடுப்பு சட்டம் மட்டும் இல்லை என்று சொன்னால் என்ன நாள் என்ன கதியா இருக்கும்? சட்டம் இருக்கும் போதே எவ்வளவு பிரச்சனைகள். கொல்லைப்புறமான வழியாக இந்த மக்களை முட்டாளாக்குவதற்கும், இந்த மக்களை சிறைப்படுத்துவதற்கும், இந்த மக்களை அடிமையாக்குவதற்கும் எவ்வளவு துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறான். எல்லா துறைகளையும் அவன் கையில வச்சுட்டான். நீதித்துறை, இன்னைக்கு நீதித்துறை அவன் கையில போயிடுச்சு. நிர்வாகத்துறை, பத்திரிகை துறை, எதெல்லாம் மக்களை மூளை செலவை செய்யுமோ அத்தனை துறைகளும் கையில வச்சுக்கிட்டான். கடைசியில நீதித்துறை அவன் கையில போயிடுச்சு. ஆனாலும் அவனால முழுமையாக அந்த மனுநீதி சட்டத்தை கொண்டு வர முடியல. ஏன் தெரியுமா? ஏன்? அம்பேத்கர் எழுதிய அரசியல் அமைப்பு சட்டம் அமலாக நிற்கிறது. உன்னால ஒரு மைல கூட கொடுக்க முடியாது. இந்த சட்டத்தை அம்பேத்கர் எழுதினார். என் அருமை சகோதரர், ஒரு பிரிட்டிஷ் பத்திரிகையாளர் அம்பேத்கரை சந்தித்து பேட்டி எடுக்கிறார். அம்பேத்கரை போய் பார்த்துட்டு இரவு 12 மணி அளவு அம்பேத்கரை போய் பார்க்கிறார். அம்பேத்கர் அவர்களே, காந்தியை பேட்டி அடிக்க நேரம் கேட்டிருந்தேன், நான் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, ஆனால் சென்று பார்த்தேன் காந்தியடிகள் தூங்கிக் கொண்டிருக்கிறார். சரி, நேருவை பார்க்கலாம் என்று போனேன், நேரமாகிவிட்டது என்பதால் நேருவும் தூங்க சென்று விட்டார். சரி, பட்டேலை பார்க்கலாம் என்று சொன்னேன், பட்டேலும் தூங்கிட்டார். நீங்கள் மட்டும் விழித்துக் கொண்டு எழுதி கொண்டிருக்கிறீர்களே ஏன் என்று கேட்டார் அந்த பிரிட்டிஷ் பத்திரிகையாளர். அப்பொழுது அந்த அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடினார் காந்தி, சுதந்திரம் கிடைத்து விட்டது. காந்தி சொல்லுகிறார், செங்கோட்டையிலே கொடியேற்ற வேண்டும் என்று நேரு ஆசைப்பட்டார், அவருடைய ஆசை நிறைவேறிவிட்டது, நேரு தூங்கிவிட்டார். இந்தியாவில் உள்ள சமஸ்தானங்களை இணைக்க வேண்டும் என்று வல்லபாய் பட்டேல் ஆசைப்பட்டார், அவருடைய ஆசை நிறைவேறிவிட்டது, அதனால் அவர்கள் எல்லாம் தூங்கிவிட்டார்கள். நான் எந்த விதிகளுக்காக போராடினோ, என் இனத்தின் விடுதலைக்காக, இந்த தீண்டாமை கொடுமையை எதிர்த்து போராடினோ, அந்த விடியல் இன்னும் கிடைக்கவில்லை. என்னுடைய இனம் தூங்காமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறது, நான் எப்படி தூங்குவேன் என்று கேட்டார். அதுதான் அம்பேத்கர். என் அருமை சகோதரர்களே, இன்னைக்கு நெஞ்சு பூரா ஒரு வழி என்ன தெரியுமா? காலமெல்லாம் சனாதனத்தை எதிர்த்து போராடியவர் அம்பேத்கர். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் போதித்தாரே, எந்த ஒரு மதமும் போதிக்காத விஷயத்தை, எந்த ஒரு மார்க்கமும் போதிக்காத விஷயத்தை, எந்த ஒரு சாதியும் போதிக்காத விஷயத்தை நபிகள் நாயகம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் போதித்தாரே. என்ன சொன்னார் தெரியுமா? அரபி மொழி பேசுறவனை விட அரபி மொழி பேசாதவன் சிறந்தவன் இல்லை. ஒரு பணக்காரனை விட ஏழை சிறந்தவன் இல்லை, ஒரு ஏழை விட ஒரு பணக்காரன் சிறந்தவன் இல்லை. மொழியால் ஒருவன் உயர்வு தாழ்வு பெற்றவன் இல்லை.
பொருளாதாரத்தால, மொழியாலோ, இனத்தாலோ, மதத்தாலோ ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஆகிவிட முடியாது. இறைவனின் முன்னால் அனைவரும் ஒரு சமமானவர்கள் என்று பேசினாரே, அந்த தத்துவத்தை அம்பேத்கர் நிலைநிறுத்துவதற்காக பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா நெஞ்சமா? எப்படிப்பட்ட சிரமங்கள் அம்பேத்கர்! எந்த தலைவர் நபிகள் நாயகத்திற்கு பின்பு வரிசையாக வந்த தலைவர்கள், போராளிகள், மன்னர்கள், ஆட்சியாளர்கள் யாரும் செய்யாத காரியத்தை நபிகள் நாயகத்திற்கு அடுத்து அம்பேத்கர் தான் இந்த நாட்டிலே நிலைநிறுத்தினார். அதற்காக போராடினார், தன் வாழ்நாளை அர்ப்பணித்தார், எவ்வளவு பெரிய சிரமங்களை அனுபவித்தார். அந்த சிரமங்கள் எல்லாம் சொல்லி மாளாத சகோதரர்களே, என் அருமை தலித் சகோதரர்கள், ஏன் வழியா இருக்கிறது சொன்ன தெரியுமா? 1929 போராட்டங்கள் சலித்து போய், வெறுத்து போய், மனு நீதியை, இந்த தீண்டாமை கொடுமையை ஒழிக்க முடியவில்லை, இந்த மனிதர்களை மனங்களை மாற்ற முடியவில்லை என்ற கோபத்தில் அந்த மனு நீதி சட்டத்தை எரித்து போராட்டம் நடத்தினார் அம்பேத்கர். அப்படிப்பட்ட அம்பேத்கரின் வழிவந்த பிள்ளைகள், அம்பேத்கரின் நெஞ்சில் சுமந்து அதை அம்பேத்கரின் பேரில் கட்சி இயக்கம் நடத்துகின்ற இந்த சகோதரர்கள், இந்திய சனாதனவாதிகளுக்கு, சாதியை தூக்கி பிடிப்பவர்களுக்கு, இந்த சாதி ஏற்றத்தாழ்வு வேண்டும் என்று சொல்பவர்களுக்கு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறான் என்று சொல்பவர்களுக்கு சால்வை இருக்கிறார்கள், சோப்பு கம்பளம் இட்டு வரவேற்கிறார்கள், அவர்களுக்காக போய் சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, அம்பேத்கர் இருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? என்ன சொல்லியிருப்பார்? தன் இனத்துக்காக போராடுறது எவ்வளவு தெரியும். தன் இனத்தினுடைய சிரமங்களை எதிர்த்து போராடாதவன் எவனாக இருந்தாலும் சரி, அவன்தான் என் சமூகத்தின் முதல் சாபக்கேடு சொன்ன ஒரு அம்பேத்கர். இன்றைக்கு இந்த சமுதாய, தலித் சமுதாயத்திற்கு எதிராக நிற்கிறவன் அத்தன் இருக்கிறவன் அவங்கிட்ட போய் அதிகார பலம் இருப்பதால் அவங்கிட்ட போய் காலை நக்கிக்கிட்டு இருக்கிறான். அம்பேத்கர் பேரை வச்சுக்கிட்டு ஒரு சில பிள்ளைகள் வெக்கமா இருக்குது. அது முஸ்லிம்களுக்கு அம்பேத்கருக்கும் சில ஒற்றுமை இருக்கு. 1931 வட்டமேஜை மாநாடு, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அழைக்கப்பட்டார்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அம்பேத்கருக்கு அழைப்பு இல்லை. ஏனென்றால் தீண்டாமை பற்றி பேசுவார், தலித் சமுதாயத்தை, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை பற்றி அவர் பேசுவார். அதனால் அவருக்கு அழைப்பு கொடுக்காதீர்கள் என்று மறைமுகமாக காந்தியின் உத்தரவை ஏற்று அம்பேத்கருக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் முஸ்லிம் பிரதிநிதியாக அம்பேத்கரை உள்ளே வட்டமேஜை மாநாட்டுக்கு அழைத்து சென்றது முஸ்லிம் லீக். முதல் மாகாண சபை தேர்தலில், பம்பாயில் நடந்த முதல் மாகாண சபை தேர்தலில் அம்பேத்கர் தோல்வி அடைந்தார். ஆனால் விட்டு விடவில்லை. இந்த இஸ்லாமிய சமுதாயம் வங்காளதேசத்திலே நடந்த தேர்தலிலே வெற்றி பெற வைத்து அரசியல் தேர்தலை சபைக்கு அனுப்பி வைத்தது. அதனால் தான் இன்னைக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தை அம்பேத்கரால் உருவாக்க முடிந்தது என்பதை என் அருமை சகோதரர்களே, அம்பேத்கருக்காக நீங்கள் போராடுகிறீர்களோ இல்லை, நிச்சயமாக நாங்களும் உங்களோடு சேர்ந்து போராடுவோம். அம்பேத்கரின் சமத்துவ கொள்கை இந்த நாட்டிலே நிலைநிறுத்துவதற்காக போராடுவோம். உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். தீண்டாமை கொடுமையை, இந்த சாதி கொடுமையை அம்பேத்கர் எதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தாரோ அந்த கொடுமையை இந்த நாட்டிலிருந்து நீக்கும் வரை போராடுவோம். கொல்லைப்புற வழியாக இன்னைக்கு எஸ்ஐஆர் என்ற ஒரு படிவத்தை கொண்டு வந்திருக்கிறார். இதில் பாதிக்கப்படுபவர்கள் யார் தெரியுமா? தலித் மக்களும் சிறுபான்மை மக்களும் தான். என்ன, இந்த ரெண்டு சமுதாயத்தில் தான் படிக்காதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறான். அவனால் தான் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண முடியாது. அந்த ஃபார்மை சரியா ஃபில்அப் பண்ணலன்னா உங்களுக்கு ஓட்டு கிடையாது, ரத்து செய்யப்படும் என்று தமிழக தேர்தல் ஆணையர் அண்மையில் அறிவிப்பு கொடுத்தார். நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏண்டா அப்படி? எல்லாரும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தானே, இந்த நாட்டின் வித்துக்கள் தானே, எல்லாருக்கும் ஓட்டு போட உரிமை இருக்கிறது இல்ல? எல்லாரும் முகத்தை பார்க்கற, எல்லாருக்கும் ஆதார் கார்டு கொடுத்துருக்க. ஆதார் கார்டில் கண்ணு அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறான், விரலை வச்சா தெரிஞ்சு இவர் தான்ட்டு. அப்படி இதை விட உனக்கு அத்தாட்சி என்ன வேணும்? இதுல அந்த ஃபார்ம்ல பாருங்க, முதல் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பகுதி எல்லாரும் ஃபில்அப் பண்ணிடலாம். ரெண்டாவது பகுதியில் 2005 நீ ஓட்டு போட்டு வந்தால் தான் ஃபில்அப் பண்ண முடியும்.
2005 ஓட்டு போடுங்க. 3வது பகுதி, உங்க அப்பா ஓட்டு போட்டு தானே எழுதுகிறான். சரி, உறவினர் பெயர்னு கேட்கிறான். அப்பா பேர் எழுதுற, ஓட்டு போட்டாரா இல்லையா தெரியல. சரி, தேடி பிடிச்சி எழுதிடுற. அதுக்கப்புறம் கேட்கிறான் உறவினர், மறுபடியும் உறவினர் பெயர் கேட்கிறான். யாருடைய உறவினர்? ஏன் உறவினரா? எங்க அப்பாவுடைய உறவினரா? ஓட்டு போட்டவரா ஓட்டு போடாதவரா? எப்படி குழப்பறாம, எப்படி தப்பு வரும்ல? முதல்ல கேட்டா உறவினர் பெயர், அதுல எழுதியாச்சு, அப்பாவுடைய பேர் எழுதியாச்சு, இல்ல அம்மாவுடைய பேர் எழுதியாச்சு, இல்ல அண்ணனுடைய பேர் எழுதியாச்சு. ஏன்னா அவங்க 2005 ஓட்டு போட்டாங்க, ரைட்டு, அவங்களுடைய ஓட்டு ஐடி எழுதியாச்சு. மறுபடியும் அவங்களுடைய உறவினர் பேர் கேட்கிறேன். யாருடைய உறவினர்? ஏற்கனவே ஒரு உறவினர், 3வது காலத்தில் மறுபடியும் ஒரு உறவினர். இவங்க யாருடைய உறவினர் தெரியல. அந்த பிஎல்ஓ இருக்காங்கல்ல, தேர்தல் அலுவலர்கள், அவங்களுக்கும் தெரியல. சரி, நீங்க யாரையாவது எழுதுங்கன்றான். அப்ப அவன் என்ன சொல்றான்? உங்களுக்கு ஓட்டே இருக்காதுங்கிறான். ஓட்டு இல்லாமல் தமிழகத்தில் ஒன்னால் தேர்தல் நடத்த முடியுமா? தாழ்த்தப்பட்ட மக்களையும் முஸ்லிம் மக்களையும் ஓட்டு போடாமல் நிறுத்தி வைத்து விட்டு, அவர்களுக்கு இந்த ஓட்டு திருட்டை நடத்திவிட்டு உன்னால் இந்த தேர்தலை நடத்த முடியுமானால், இந்த சமுதாய மக்கள், சமுதாயம் யாரு, முஸ்லிம்களும் சரி, தலித் மக்களும் சரி, கிறிஸ்தவ மக்களும் சரி, ஒருங்கிணைந்து போராடினால் தேர்தல் ஆணையமே இந்த நாட்டில் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. நாங்கள் ஒருங்கிணைந்து போராடினால் இந்த தேர்தல் ஆணையம்லாம் இந்த நாட்டில் இருக்காது. அம்பேத்கருடைய சட்டத்தை மதித்து இன்னும் ஜனநாயக வழியிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் பாதையை திருப்பி விடாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.